குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம். The term angiosperm is derived from two Greek words, that is angio, which means box or closed, and sperma, which means seed. அதாவது என்னென்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்ற டேர்ம் வந்து டூ க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து கிடச்சிது. அதாவது ஆஞ்சியோ அப்படின்னா என்னென்னா பாக்ஸ் அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட்டு ஸ்பெர்ம் அப்படின்னா என்னென்னா சீட் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட்டு ஹேபிட் ஆஃப் த பிளான்ஸ் மே பி ஹெர்ப், சொலனம் மெலாஞ்சினா, ஷர் ஹைபிஸ்கஸ் ரோசைனன்சிஸ் அண்டு ட்ரீ மேஞ்சிஃபெரா இண்டிகா மேங்கோ. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளான்ஸ், அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹெர்ப்ஸு. அதாவது எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொலோனம் மெலாஞ்சினா, அதாவது பிரிஞ்சால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு சர்ப் ஹைபிஸ்கஸ் ரோசைனன்சிஸ். நெக்ஸ்ட்டு ட்ரீ மேஞ்சிஃபெரா இண்டிகா மேங்கோ. நெக்ஸ்ட்டு they have well developed vascular disease called xylem and phloem. இப்போ வந்து என்னென்னா அதாவது வெல் டெவலப்டு வாஸ்குலர் டிசீஸ் வந்து இருக்குது. என்னென்ன வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைலம், ஃப்ளோயம். சைலம் கண்டைன்ஸ் வெர்சல், ட்ரக்கியாய்டு, சைலம் பாரன்கைமா அண்டு சைலம் ஃபைபர். அதாவது சைலமில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெர்சல், ட்ரக்கியாய்டு, சைலம் பாரன்கைமா அண்டு சைலம் ஃபைபர். நெக்ஸ்ட்டு ஃப்ளோயம் கண்டைன்ஸ் சீவ் டியூப்ஸ், ஃப்ளோயம் பாரன்கைமா, கம்பேனியன் செல்ஸ் அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். அதாவது ஃப்ளோயம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீவ் டியூப்ஸ், ஃப்ளோயம் பாரன்கைமா, கம்பேனியன் செல்ஸ் அண்டு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ கிளாஸஸ். தே ஆர் டைகாடிலிடன்ஸ், மோனோகாடிலிடன்ஸ். அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து டூ கிளாஸஸாக வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைகாடிலிடன்ஸ், மோனோகாடிலிடன்ஸ். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைகாடிலிடன்ஸ். அதாவது டைகாடிலிடன்ஸோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீடு ஹேஸ் டூ காடிலிடன்ஸ். அதாவது என்னென்னா சீட்ஸ் வந்து என்னென்னா டூ காடிலிடன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளான்ஸ் ஹாவ் டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் விச் ரெடிகுலேட் வெனேஷன். அதாவது ரூட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேப் ரூட் சிஸ்டமாக இருக்கும். லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரெடிகுலேட் வெனேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்ராமெரஸ் ஆர் பென்டாமெரஸ். கேலக்ஸ் அண்டு கரோலா ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். அதாவது ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குன்னா டெட்ராமெரஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பென்டாமெரஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேலக்ஸ், கரோலா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை இன்செக்ட்ஸ். அதாவது பாலினேஷன் வந்து இன்செக்ட்ஸ்னால் வந்து அதாவது பாலினேஷன் ப்ராசஸ் வந்து இன்செக்ட்ஸ்னால் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஆர் பீன், மேங்கோ, நீம். இப்போ வந்து என்னென்னா டைகாடிலிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீன், மேங்கோ, நீம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோனோகாடிலிடன்ஸ். அதாவது மோனோகாடிலிடன்ஸ் கேரக்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீடு ஹேஸ் ஒன்லி ஒன் காடிலிடன். அதாவது என்னென்னா சீட் வந்து என்னென்னா ஒரே ஒரு காடிலிடன் மட்டும்தான் இருக்கும். பிளான்ஸ் ஹாவ் ஃபைபர்ஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் லீவ்ஸ் ஆர் வித் பேரலல் வெனேஷன். அதாவது ரூட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா ஃபைபர்ஸ் ரூட் சிஸ்டம் இருக்கும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் வந்து என்னென்னா பேரலல் வெனேஷன். ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரைமெரஸ் அண்டு நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கேலக்ஸ் அண்டு கரோலா. அதாவது என்னென்னா ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ட்ரைமெரஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேலக்ஸ், கரோலா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பாலினேஷன் அக்கர்ஸ் மோஸ்ட்லி பை விண்டு. அதாவது என்னென்னா விண்டுனால் வந்து பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிராஸ், பேடி, பனானா. அதாவது மோனோகாடிலிடன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஸ், பேடி, பனானா. நெக்ஸ்ட்டு டேக்ஸானமி. Taxonomy is the branch of biology that deals with the study of identification, classification, description and nomenclature of living organisms. அதாவது டாக்ஸானமி அப்படிங்கிறது என்னென்னா பிரான்ச் ஆஃப் பயாலஜி தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், டெஸ்கிரிப்ஷன், நாமன்கிளேச்சர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா டாக்ஸானமி.
Next, the word taxonomy is derived from two Greek words. Taxis means arrangement and nomos means laws. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா taxonomy அப்படின்ற வேர்டு வந்து டூ க்ரீக் வேர்ட்ஸ்லேருந்து வந்தது. அதாவது டாக்ஸிஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், நாமஸ் அப்படின்னா லாஸ். நெக்ஸ்ட்டு, தி வேர்டு taxonomy was first coined by Augustine Pyramus de Candolle. அதாவது என்னென்னா டாக்ஸானமி அப்படின்ற வேர்டு வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகஸ்டின் பைரமிஸ் டி கேண்டோல் அப்படின்றவர் டாக்ஸானமி அப்படின்ற வேர்டை வந்து உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன். Plants are arranged into different groups and categories on the basis of similarities and differences. It is called classification. There are 4 types of classification. அதாவது கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பிளான்ஸ், அதாவது பிளான்ஸில் வந்து நம்ம வந்து சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிளாசிஃபிகேஷன். இப்போ வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷன் வந்து 4 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா artificial system of classification, natural system of classification, phylogenetic system of classification, modern system of classification. First, artificial system of classification. This is the earliest system of classification in plants. அதாவது பிளான்ஸில் வந்து earliest system of classification எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா artificial system of classification. Plants are classified on the basis of one or few morphological characters. அதாவது என்னென்னா பிளான்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மார்பாலஜிக்கல் கேரக்டரை பேஸ் பண்ணி பிளான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. The most famous artificial system of classification is Linnaeus classification, which was proposed by Carolus Linnaeus in his book Species Plantarum. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லினேயஸ் கிளாஸிஃபிகேஷன். இவர் வந்து என்னென்னா அதாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது கரோலஸ் லின்னேயஸ் அப்படின்றவர் வந்து என்னென்னா ஸ்பீசஸ் பிளான்டேரம் அப்படின்ற புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. Next, natural system of classification. In this system, plants are classified on the basis of several characters. அதாவது என்னென்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பிளான்ஸ் வந்து என்னென்னா பிளான்ஸோட செவரல் கேரக்டரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பெந்தம் அண்டு கூக்கஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அதாவது நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பெந்தம் கூக்கர் கிளாஸிஃபிகேஷன். This system of classification is based on morphological and reproductive characters of the seeded plants. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா சீடட் பிளான்ட்டோடைய மார்பாலஜிக்கல் அண்டு ரீப்ரொடக்டிவ் கேரக்டரை பேஸ் பண்ணி பிளான்ஸை வந்து என்னென்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, Bentham and Cooker published their natural system of classification in their book named General Plantarum in 3 volumes. அதாவது பெந்தம் கூக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை வந்து என்னென்னா ஜென்ரல் பிளான்டேரம் அப்படின்ற புக்கில் வந்து 3 வால்யூமாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. This classification is widely used in many herbaria and botanical gardens all over the world. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா பெந்தம் கூக்கர் கிளாஸிஃபிகேஷன் வந்து வேர்ல்டில் வந்து என்னென்னா ஹெர்பேரியம் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெர்பேரியம் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ப்ரெஸ்டு ட்ரைடு பிளான்ட்ஸ் pasted on a sheet and arranged according to any one of the accepted system of classification. அதாவது ஹெர்பேரியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பிளான்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதாவது என்னென்னா ஒரு ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அதாவது என்னென்னா ஏதாச்சும் ஒரு கிளாஸிஃபிகேஷனை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது தான் ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க் 8th standard science. Today homework, write any 4 characters of Pteridophytes. The main plant body is sporophytes, which is the dominant phase differentiated into true root, stem and leaves. Sporophytes reproduce by means of spores. Spores are produced in sporangium. The sporangia bearing leaves are called sporophyll. Most of the plants produce only one type of spore. It may be either microspore or megaspore. Homosporous.
சயின்ஸ் லெசன் 17 கொஷின் ஆன்சர் 1 ரீட் அண்ட் ரைட் ஒன் டைம். இந்த ஒரு கொஷினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.